எனிவே உங்க பிளேயர்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல போறீங்க? என் பிளேயர்ஸ்னா பிகினிங்கில் வந்து நான் நல்லா போட்டாங்க. கொஞ்சம் அப்செட் வந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்ச் வந்து ட்ராப் பண்ணது தான். அதனால தான் ஸ்கோர் அதிகமாக போச்சு. இருந்தாலும் அவங்க என் பிளேயர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் பண்ணலாம்னா வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க, நீ விட பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் கேட்சை பிடினா நம்ம பண்ணலான்றது மோட்டிவேட்டடாக பேசினாங்க. ரொம்ப எனக்கும் அது மோட்டிவேட்டடாக இருந்தது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம். 4th ஓவர்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மேட்ச் எங்கள் கண்ட்ரோல் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சூப்பர். உங்கள் ஊரில் முக்கியஸ்தர், நிர்வாகிகள், பஞ்சாயத்தார்கள், கிராம நிர்வாகிகள் சொல்லலாம், அவங்களாம் உங்ககிட்ட வந்து ஏதாவது இந்த மேட்ச் சம்மந்தமாக உங்களை அப்ரிசியேட் பண்ணி ஏதாவது பேசியிருக்காங்களா? இது இனிமேல் பட்டு பேச வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக என்னோட வார்டு கவுன்சிலர் வந்திருக்காரு, மிஸ்டர் மகேஷ் வந்திருக்காரு. மேட்ச் பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்து காலைல வந்தோடனே கேப்டன் எப்படி இந்த மேட்ச் எப்படி போகும்ன்ட்டு எங்களை வந்து அது அனலைஸ் பண்ணி இந்த மேட்ச் வின் பண்ணுங்க, கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணுன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண போகிறோம். உங்களோட இன்னொரு டீம் திருவாரூர் இருக்குன்னு நினைக்கிறேன். டிபிசி. ஓகே, ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். வார்டு மெம்பருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேர்ட் ப்ரைஸ் போன தடவை தேர்ட் ப்ரைஸ் வாங்க, இந்த தடவை அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், நீங்கள் தேர்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவங்க ஃபைனல் 2 பேர் வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் 9வது ப்ரைஸுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டீங்க. எனிவே தேங்க்ஸ். சங்கமாம்ஸ் ஒரே ஒரு கேள்வி ஐயா. 49 டு டிஃபெண்ட் போன மேட்ச் அதை வரை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர் இருந்ததா பேட்ஸ்மேனுக்கு உள்ளே போகிறப்ப? போன வாட்டி 49 ரன் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கப்பா பவுலிங் போடுறப்ப, நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் ஏதாவது இருக்குமா அப்படின்னு? இல்லை, ப்ரெஷர்ன்றதுனா போலிங் அவங்க சைடில் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது. அதனால வந்து அந்த ப்ரெஷர் எங்களுக்கு இல்லை. பட் எங்கள் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள் ஐயா. ஆஸ் அ பிளேயர் அவங்களுக்கு ப்ரெஷர் ஸ்போர்ட்ஸில் இருக்காது. நம்ம 2 பேரும் ஏதாவது கேள்வி கேட்டுருமோ அந்த ப்ரெஷரில் மட்டும் தான் எப்பவுமே வருவாங்க. எனிவே அது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்தது நாங்கள் வரோம். அடுத்த மேட்ச் இங்கே. ஓகே, ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிச்சு. நன்றி சங்கரனுக்கும், பிரகாரனுக்கும், ஆகாஷ் ப்ரோக்கும் நல்லபடியாக முடிச்சு விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்த மேட்ச் ஸ்பார்டன்ஸ் டிகே கிளாடியேட்டர்ஸ் வர்சஸ் ஸ்பார்டன்ஸ். இவங்க 2 பேருக்கிட்டே தான் மேட்ச். ஸோ முதல் ஓவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பவுலிங் சேஞ்ச். ஷாட் செம்ம ஷாட். வெல்கம் பவுண்டரி 6. அவ்வளோதான், லெஃப்ட் ரைட்டுன்னு ஸ்டெப்பு போகிறதுக்குள்ள நாங்கள் பாட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த பாலிங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த ஓவரில் கொஞ்சம் பேங்கர் வந்து இருக்குது. நல்ல ஒரு விஷயமா தெரியுது. ஸ்பார்டன் அணிக்கு ஓன் டீம் வேற. நல்ல பால் நல்ல கம்பேக் பை த பவுலர். சேஞ்ச் ஆஃப் லென்த் அண்ட் முக்கியமாக லைனை பாடி லைனுக்கு போட்டு விட்டாரு. ஸோ அதனாலே வந்து ஸ்ட்ரைக் முடியல. ரவி அண்ணா ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டர். பார்க்கலாம் மற்ற பால். அவ்வளவுதான், ஹிட்டர்னு சொன்னே மறுபடியும் பல்வால் தேவன் ஆகிய பாகுபலியா மாறி விட்டு அடிச்சாரப்பா. அடி 6 ஸ்கொயர் லெக்ல. ரெண்டு பேங்கர் இந்த ஓவரில் வந்திருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரவி இன்னிங்ஸ் சூப்பரா தொடங்கி இருக்காரு. டீசன்ட் டிஃபென்ஸ். ஓகே ஓகே ஓகே, குயிக் சிங்கிள் எடுக்கணும் முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் போகல. அண்ட் அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. முதல் ஓவரில் 15 ரன் ஃபார் 0 விக்கெட்ஸ் லாஸ். எ பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் ஸ்பார்டன்ஸ். ஒன்றும் இல்லை, விஷயம் என்னன்னா விஜயா ஒரு நிமிஷம் ஐயா. ஸோ எஸ், என்ன விஷயம்னா நான் இங்கே டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்பார்டன்ஸ் கோவலம் டீமோட கேப்டன் இங்கே வந்து சிம்பு பவுலிங்க்கு வந்தே ஆகணும். இல்லைனா நம்ம கோவலம் டீம்லேருந்து எல்லாருமே வந்து கோவப்பட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கப்பா.
ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் ஸ்பாட்டன் 15 ஆமாண்ணே. ரன்கள் அடித்திருக்கின்றார்கள். ஸோ அடுத்த புதிய பவுலராக வந்திருக்காரு தினகரன். ஸோ அவர் தான் அடுத்த ஓவர் போட போகிறாரு. லாஸ்ட் மேட்ச் டிகே கிளாடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் கேமாக வந்து மாறிச்சு. சூப்பர் டூப்பராக வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த மேட்ச் வந்து சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்போ ஸோ எப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் முக்கியமாக 2வது ஓவரோட முதல் பால் போட போகிறாங்க. ஸ்டார்டிங் அவுட் சைட் ஆஃப் ரொம்ப தள்ளி போட்டாங்க. அண்ட் அது ஒரு வைடு. ஓகே, பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பு போகணுன்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் டீல ரொம்ப தள்ளி போட்டாங்க. போல்டு சம கம்பேக் பை த பவுலர். அண்ட் ஒன் சைடு ரவி அண்ணா ஸ்ட்ரைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பட் ஆனால் இங்கே வந்து ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. வார்ம் வெல்கம் விக்கெட் ஃபார் டிகே கிளாடியேட்டர்ஸ். சம பால் கிளீன் டிம் அப் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸ்டம்ப்பு பிகில் தெரிச்சிருச்சுப்பா. சம பால். முதல் விக்கெட் விழுந்திருக்குது ஸ்பாட்டன் அணிக்கு. கண்டிப்பாக அடுத்த ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். முதல் விக்கெட்டை இழந்துருக்கிறாங்க ஸ்பாட்டன் அணியினர். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்க்கும்போது இப்போ அடுத்த புதிய பேட்டரா வந்து தேவா ப்ரோ அப்பு அவர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. ஒரு சைடு பாசிட்டிவான ஸ்டார்ட் கொடுத்து ரமீனை வந்து நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் புதிய பேட்டரா உள்ளே இறங்கியிருக்கிறார் தேவா ப்ரோ. ஸோ இவர் இந்த 2 பார்ட்னர்ஷிப், இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். அடுத்த பேட்ஸ்மேன் தேவா அப்பு ஒன்று இறக்கியிருக்காங்க. ஆஹா, வந்தோடனே சொட்டினாருப்பா. தள்ளி போயிருக்குது. அந்த ஃபைனலுக்கு ஆளுனாலும் கீப்பர் நானே போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்திருக்காரு. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் திங். ஸ்ட்ரைக்கில் வந்து இப்போ ரவி அண்ணா வந்து வந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு பாகுபலின்னு பேர் வச்சிருக்கிறேன். நல்லா இருக்குதா சங்கோண்ணே? பேர் நல்லா இருக்குதா? சரி, சங்கோண்ணே கரண்ட்லி சுவிட்ச் ஆஃப். ஓ பா, சம பால். இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பால் போல்ட் ஆச்சோ அது ஈக்குவலுக்கு போடப்பட்ட ஒரு பால்ரா. செம்ம பால். சீரியஸ்லி ஃபுல்லாக உள்ள இறங்கிருக்காரு. டஃப் கொடுக்குறாங்க எங்க ஹோம் டீமுக்கு. ஐயோ, நல்ல bowling மறுபடியும் அட்டடடா. பேக் டு பேக் அந்த ஓவர்ல 2 ஓபனர்ஸுமே எடுத்திருக்காங்க. பேக் டு பேக்காக 2 ஓப்பனர்ஸுமே வந்து ஒரே ஓவரில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். செம பால். 2 பாலுமே சூப்பர் டெலிவரி. அது 2மே வந்து செம்மையாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. கிளீன் டேம் அப். சீரியஸ்லி கிளீன் டேம் அப். டவுன் தி ட்ராக் யாரை வந்து சமாடி பாசிட்டிவ் ஸ்டார்ட் பா. செம்ம ஸ்டார்ட் இந்த பேட்டர். நம்பர் 8 நேரத்துல ஒரு 6 சூப்பர். விக்கெட் விழுந்தது கூட அதெல்லாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன் அட்டாக்கிங் இண்டட் தான் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு.
ஓகே ஷார்ட் லென்த், ஐயோ ஷார்ட் லென்த், செம்ம ஷாட், லாங் ஆஃப்ல பேக் டு பேக் 6. இங்க பேக் டு பேக் விக்கெட் எடுத்தா நாங்க பேக் டு பேக் 6 அடிக்க மாட்டோமா நடிக்கப்பட்ட ரெடி. அண்ட் அந்த 6ஓட ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவுல 29 ரன் ஆன் தி போர்ட் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். செம்ம பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் பிரவீன். கட்டாம சொல்லாமடா உன்னை இருடா நிக்கடே உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கேடா பயம் சாகடிக்கலாம் சாரி ரெண்டு ஓவர் முடிவில் 29 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ் இந்த இடத்துல. ஸோ அப்போ அப்படி இருக்க போகும்போது தரமான ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட வந்தார் பிரவீன் ப்ரோ. வந்தார், சரி என் லென்த்தில் போகிறீங்க நான் அடிச்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அடிக்கப்பட்டு. ஆனால் சொல்லுங்கண்ணா என்ன ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் என்ன வந்து? நான் சொன்னால் நடக்காதுண்ணே, அது எதுக்குண்ணே? என்னங்க சொல்கிறீங்க? நான் சொன்னால் நடக்காதுண்ணே, அது எதுக்குண்ணே சொல்லுங்க சும்மா. ஓகே, இன்னைக்கு காலையிலேருந்து பெருசாக ஹை ஸ்கோர் வரல. இந்த கேம் ஒரு ஹை ஸ்கோராக இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு 61 டார்கெட்டு. 61, நானும் 65 என்னோட ப்ரெடிக்ஷன் டார்கெட்டு. அண்டர் எஜ்பா படலப்பா நோ பால் குடுறப்பா லெஃப்ட் சைடுல லெக்கமே நோ பால் காமிச்சிருக்காரு. ஐயா இந்த நிலைமையில இது தேவையா கோபி அப்படின்ற மாதிரி இருக்குது. டிசிஷன் ரிவர்ஸ்ட், அது கிடையாது. ஸோ ஆல் ஓகே. ஸ்லோவர் பாலு, கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரா. ஆமாப்பா டவுன் தலைக்கு போட்டிருக்காரு. பட் ஆனால் அதையும் விடாமல் வந்து மாற்றி அடிக்கணுன்ற ஒரு முயற்சியை தான் வந்து இறங்கியிருக்கிறார் போல பிரவீன் ப்ரோ. ஸோ வந்தோடனே 2 6 அந்த உக்கரத்தோடு வந்துருக்குறா. அப்படி 2 விக்கெட் போச்சு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்ற மாதிரி அந்த மாதிரியான அசால்ட்டான ஒரு அடி. 2 6 அண்டர் எட்ஜ். ஓ நல்ல சேவ் பை த கீப்பர், சீரியஸ்லி. ஆனால் கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்கிறாரு. அந்த பிச்சோட ஸ்டார்டிங் கொஞ்சம் முன்னாடி தான் நிற்கிறாரு. ஸோ குயிக்காக அண்டர் எட்ஜ் ஆகிற பால்லாம் வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது மில்லி செகண்ட்ஸ் தான். அந்த செகண்டில் கொஞ்சம் அப்படின்றது தெரில, செம்ம ஃபீலிங். மறுபடியும் ஃபீலிங்கில் கொஞ்சம் கன்னாக இருக்கிறாங்க, நல்ல விஷயமா தெரியுது. ஓஹோ மறுபடியும் இல்லை பாலா போட்டுக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு டாட் பாலுக்கு உள்ள டிகே கிளாடியேட்டர்ஸோட சீரப்பை பாருங்க, செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு பாலுக்குமே வந்து நல்லா சீரப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். லுக்ஸ் குட். பட் ஸ்பாட்டன் அன்னைக்கு கண்டிப்பாக அது ஒண்ணுமே இல்லை, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு எதுக்கு டிஜே? டவுன் தி ட்ராக் இறங்கி வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சிருக்காருப்பா. பட் பால் போய் ஸ்டாப் ஆயிருச்சு. ஐயோ அடிச்சடிலாம் போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அடிச்சு அவுட்ரா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபியூரியஸா கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டு இறங்கி வந்து பட் ஆனால் பவுலர் பெட்டரா யோசிச்சு லைனை மாத்திருக்காரு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் தள்ளி போன காரணத்தினாலையும் எக்ஸ்ட்ரா கவர்ல பால் போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல 2 ரன் வந்திருக்குது. நல்ல திங்கிங், யோசிச்சு போறாருப்பா அந்த பவுலரு, நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த பால் இன்னும் போடலை. ஸோ அது எதுவுமே கிடையாது. ஏன்னா பால் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பால் பின்னாடி போயிடுச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டாங்க. நோ ப்ராப்ளம். ஷாட் ஃபைன் லெக்ல ஒரு ஆல் இருந்தா அதை பத்தி கவலை. ஃபிளாட் 6 தெரிச்சிட்டு போயிருக்கிறா.
வெல்கம் பவுண்டரி ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னு நான் சொன்னேன். மாற்றி மாற்றி டாட் பால் போட்டு ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நிலைமையில் அடுத்து ஒரு 6 வந்திருக்கு. ஷார்ட் ஸ்ட்ரைட்ல ஹைட்டா போயிருக்கு. ஐயோ, கைக்கு வந்த கேட்ச், ஒரு இன்ச்சு கூட நகராம அழகா வந்த கேட்ச். ஹை கேட்சை டிராப் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டிராப் கேட்சோட இந்த ஓவரு முடியுது. சார் சீரியஸ்லி நல்ல ஹைட்டை போயிருந்தது. எஸ், அங்கே ஃபீல்டர் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது நல்லாவே தெரியுது. அந்த விக்கெட்டோட முக்கியத்துவம் என்னன்றது புரியும். ஸோ வெளியே 2 ஓவர் இருக்கு. அந்த 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில ஸ்கோர் 41 ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஓவர் முடிஞ்ச நிலைமையில 41 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஸோ க்ரூஷியல் கண்டிஷன்ஸ். ஃபிளாட்டட் பேட்டர் டிசப்பாயிண்டட் சீரியஸ்லி. எஸ், அவர் தலையில கை வைக்கிறாரு. எல்லாம் புரியுது, ஏன்னா ஃபிளாட் பேட்டாக போயிருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எட்ஜ் ஆகலை. மேபி எட்ஜ் ஆயிருந்துச்சுன்னா வந்து இன்னொரு விக்கெட் கிளாடியேட்டர்ஸ்க்கு கிடச்சிருந்திருக்கும். கிளாடியேட்டர்ஸ்க்கு இப்போ டெஸ்பெரேட்லி நீட் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சைடு வந்து செம்மையாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு பிரவீன். கம்பேக் கொடுப்பாங்களா? ஆஹா, ஐயா, மறுபடியும் ஃபீல் பண்றாரு பேட்டரி. நல்ல பாலெல்லாம் விடுறோமே அப்படின்ற மாதிரி. டாட் பால் வந்திருக்குது. ஸோ மாற்றி டாட் பால் போட்டு ப்ரெஷர் மறுபடியும் ஆரம்பிப்பாங்களா டிகே கிளாடியேட்டர்ஸ்? ஸ்லோவர் பால் ஸ்லாட்ல போட்டதுனால வெளியில எங்க கப்புள்ஸ் பாரு போயிருச்சு கப்புள்ஸ் பாரு. என்ன மாதிரி ஷாட் அது? மறுபடியும் ஒரு ஃபிளாட் ஷாட். ஓ மை காட், ஃபிளாட்டர் ஆஃப் பெஸ்ட் ஷாட். சீரியஸ்லி பெஸ்ட் ஷாட் ஆஃப் த டோர்னமெண்ட். சீரியஸ்லி செம்ம ஷாட், ரியலா செம்ம ஷாட். டிஸ்ட்ராக்ஷன், பவர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். செம்ம ஷாட் சீரியஸ்லி. ஐயோ, ஓகே, தள்ளி வெளியே போட்டிருக்காரு. பட் இட்ஸ் பெட்டரா ஒய்டு சிக்னல் காமிச்சிருக்காருப்பா அம்பேரு. நல்ல பால் நினைச்சோம், பட் ஆனால் இல்லை, அது ஒரு ஒய்டு அப்படின்னு சிக்னல் காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன ப்ரெஷர் ஃபார் டிகே கிளாடியேட்டர்ஸ். அங்க விக்கெட் எடுத்தால் தான் கம்பேக் கொடுக்க முடியும். பார்க்கலாம். இன்னொரு ஃபிளாட் ஷாட்டு. பட் ஆனால் இந்த முறை கையில நல்லா ஆடிட்டு இருந்தவர்ரா. நல்ல ஒரு கம்பேக் டிகே கிளாடியேட்டர்ஸ்க்கு. தே ஆர் அகைன் பேக் இன் தி கேம் அப்படினா சொல்ல. பட் ஸ்டில் பிரவீன் ப்ரோ இன் a furious mode. சும்மாவே இது பண்ண சொல்றா வேணும், மாத்தி அடிச்சிட்டு இருக்காரா.
வெல் டிஸ்ட்ரக்ஷன் பை பிரவீன் ப்ரோ. 5 6 தரமான ஷாட், எல்லாமே தரமான நாக்கு. 36 ரன் மனுஷன் அடிச்சிருக்கிறாரு. டவுன் த ட்ராக் வந்து அடிக்கணும்னு முயற்சி, பட் ஆனால் வந்து எதுவும் இல்லை. டாட் பால், வெல்கம் டாட் பால் அண்ட் வெல்கம் விக்கெட்டு. செட் பேட்டரை வந்து விக்கெட் எடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து ஒரு சின்ன கம்பேக்கும் வந்துருக்குது டிகே கிளாடியேட்டர்ஸ்க்கு. 4 ஓவர் முடிவில் 55 ரன்ஸ் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். டீசன்ட் ஸ்கோர் தான், பட் இன்னும் ஒரு ஓவர் வெளியே இருக்கு. அந்த ஒரு ஓவர் முடிவில் தான் வந்து இன்னும் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். 4 ஓவர் முடிவில் 55 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு ஓஹோ, கடலுக்கு அனுப்பப்பட்ட அந்த பாலை மறுபடியும் தேடி எடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நமக்கு விரிச்சு போட்டோம்டா, நாங்க லிப்டிக் கொடுப்போம். முத பால் வெளியே, ரெண்டாவது பாலுங்கள் ஹெலிகாப்டர், மினி ஹெலிகாப்டர் ஷாட் வெளியே போயிருக்குதா? ஆமாப்பா, மினி ஹெலிகாப்டர் அரைவல். முத பால் தான் வந்து கடலுக்கு அனுப்பி பால் போயிட்டு வாடா ராஜான்னு சொல்லிட்டு வழியை காமிச்சாருன்னா அடுத்து ஒரு மினி ஹெலிகாப்டர் பார்த்தோம். ஸோ ஹேட்ரிக் 6 வருமா? ஷாட் ஃபுல் டாஸ் அண்ணா மற்றும் தப்பான என்ன 6 ஹேட்ரிக் ஆஃப் 6 கேம். அருண் ப்ரோ ஏதோ பாட்டு ஓகே ரைட், நம்ம பேசலாம் இருங்க. என்ன விஷயம்னா அப்புனா ஒரு 3 மாசம் முன்னாடி தான் ஒரு கான்வர்சேஷன் வச்சாரு. கொஞ்சம் இன்ஜுரி இருக்குப்பா, ஆடுறதெல்லாம் ஒரு பெருசா விட்டோம்ப்பா அப்படின்னாரு. அப்படியே தெரியுது. எப்பா ஓ டவுன் த லெக்கா, யா டவுன் த லெக் போடப்பட்ட காரணத்துல அது ஒரு வைடு. ஸோ அதை அகைன் போட்டாகணும். மொத்தம் 3 பால் 6. ஸோ பவுலர் அண்டர் ப்ரெஷரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். கம்பேக் கொடுப்பாங்களா? இதுவும் தள்ளி வெளியே போடப்பட்ட ஒரு பால், அகைன் வைடு. ஸோ ப்ரெஷர் பாட்டிக்கு கிளாடியேட்டர்ஸ்க்கு ஒரு கம்பேக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, பட் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. போயிருக்குதா? எஸ், சரியா பல்லனாலும் பின்னாடி ஆள் இல்ல. சோ ஃபைனல் லெக்ல வந்து ஒரு தரமான ஒரு பவுண்டரி அண்ட் அங்க பால் வருது. பால் பிடிச்சிருங்க யாராவது. வெல் ஸ்ட்ரக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீரியஸ்லி மாத்தி வந்து இந்த ஓவர்ல 4 பவுண்டரி வந்திருக்குது. ஓ சரியா பால். ஓ பட்டனால் தெரிச்சுக்கிட்டு போகுது. பால் எங்க போயிருக்குதா? ஆமாப்பா, அதுவும் போயிருக்குதுப்பா. One more delivery left in this over. ஷார்டர் பால், புவர் ஓவர் ஃபார் டிகே கிளாடியேட்டர்ஸ். கடைசி பாலுமே வந்து 6 போயிருக்குது. எஸ், ஒரு சின்ன அறிவிப்பு, அதாவது இந்த ஓவரில் ஒட்டுமொத்தமாக 34 ரன்னு, ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர், அதாவது ஒரு ஓவரில் அதிகபட்சமாக அடிக்கப்பட்ட ரன்கள் இந்த ஓவரில் வந்திருக்குது. இந்த ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டும் காட்டுன்னு காட்டி இருக்கிறாங்க. முக்கியமாக டிகே கிளாடியேட்டர்ஸ் 5 ஓவர் முடிவில் 89 ரன்கள் ஆன் போர்டு அடிச்சிருக்கிறாங்க.
3 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் ஆன் போர்டு டார்கெட்டு. செமனாக்கு சீரியஸ்லி கடைசியில் வந்து தேவா அப்பு ப்ரோ வேற லெவலில் காட்டுன்னு காட்டி 4 6 2 4 35 ரன் நாட் அவுட்டில் வெளியே வராரு. வெல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சீரியஸ்லி. ஸோ டிகே கிளாடியேட்டர்ஸ்க்கு 90 ரன் ஆன் டார்கெட்டு மிகப்பெரிய ஒரு இலக்கு. பட் அதை சேஸ் செய்வாங்களா இல்லையா அப்படின்றது செகண்ட் இன்னிங்ஸில் பார்ப்போம். புட் த சாங் டிஜே. ஸ்பார்டன்ஸ் அணியினர் 89 5 ஓவர் முடிவு 3 விக்கெட்டை இழந்து மிக பிரமாதமாக விளையாடி இருக்காங்க. அந்த அணியில் பார்த்தீங்கன்னா ரவி 14, ஜீவா டக்கு, தேவா அப்பு 35, பிரவீன் 34. ஸோ அற்புதமான ஆட்டத்தை வெளிப்பட்டிருக்கின்றார்கள். 4வது சுற்று போட்டி மிக சிறப்பாக பார்ட்னர்ஷிப் அமைந்திருக்குது. 2வது இன்னிங்ஸை நோக்கி விளையாட இருக்கின்றார்கள். சங்கமான்ஸ் எஸ் அப்பு அண்ணனுக்கு நான் எங்கள் கமெண்ட்ரிலையுமே சொன்னேன். ஒரு 3 மாதம் முன்னாடி பேசினோம், 2 மாதம் முன்னாடி நிறையா பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ சொன்னார் ஒரு இன்ஜுரி எனக்கு இருக்குப்பா, ஸோ கிரிக்கெட் பெருசாக நான் கண்டினியூ பண்ணுறதுலாம் இல்லை, பெருசாக ஆடுறது இல்லை அப்படின்னு. நான் இப்போ யோசிக்கிறேன், அப்படி ஆடாமே இந்த மாதிரி ஆடி இருக்காருன்னா அந்த பீக் ஃபார்மில் இருக்கப்போ எப்படி ஆடி இருப்பார் மனுஷன்னு. பொழந்துட்டாருங்க. எஸ் பொழந்துட்டாரு. அவருக்கு இன்னைக்கு அவரோட டே அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை எதுவும் பேய் எடி அடிச்சிருக்காரு. ஸோ தேவநேரி குப்பம் பேட்டிங் எப்படி தொடங்க போறான்னு தெரியல. யாராவது ஒரு 2 பிளேயர் ருத்ர தாண்டவம் ஆடினா மட்டுமே இந்த மாதிரி ஒரு இமாலய ஸ்கோர் இதை சேஸ் பண்ண முடியும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அவங்களையும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏன்னா 4வது சுற்று விளையாடுறாங்கன்னா ஒரு சாதாரண டீம் கிடையாது. ஸோ அவங்ககிட்டையும் நிறைய அவங்க ஊர் மக்கள் ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சைட்லேயும் கொஞ்சம் போலிங் டஃப்பான போலிங்ஸ் இருக்குது. ஸோ ஜீவா இன்னும் ஒரு 2-3 பிளேயர் ஓவர் இருக்காங்க, ஜெயக்குமார். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நல்ல போலிங், அவங்க நல்ல போலிங் ஆர்டரு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆகாஷ். ஸோ முதல் ஓவரிலே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். செம்ம பெரிய ஸ்கோரை போட்டிருக்காங்கப்பா ஸ்பார்டன்ஸ் கோவலம் ப்ரோ. சீரியஸாக அப்பு ப்ரோ பிகம் அ பிக் ஃபேன் ப்ரோ. அப்பா அதான் அந்த மொதல் பால், லாஸ்டரோட மொதல் பால் ஒரு 6 அடிச்சாரு ஃப்ளிக்கு. போயினே இருக்குங்க பால் பேட்டில் பட்டு, நிற்கிற மாதிரியே தெரில. 35 ரன் வெறும் 9 பாலில். அதர் சைடில் பிரவீன் 34 11 பாலில். ஆனால் இந்த சைடில் இப்போது பேட்டிங் வர டிகே கிளாடியேட்டர்ஸ் அவங்களுமே சாதாரண அணி இல்லைங்க, அவங்களாலையுமே ஃபைட் பண்ண முடியும். டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா ஜீவா அவரோட ஓவரை தான் கொஞ்சம் இங்கே வாட்ச் அவுட் ஃபார் பண்ணணும். நல்ல ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு பவுலரு, ஷார்ட் ரன் அப்பில். ஸோ அப்பு ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கு மட்டும் இல்லைப்பா, யூடியூப்லேயுமே மெசல் ஆகிட்டாங்க. நிறையா பேர் யூடியூப்பில் ஃபயர் விட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஜீவா ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ப்ரொசீடிங்ஸை. பிரேம் அண்ட் தமிழ். பிரேம் டு ஸ்டார்ட் அப். ஓப்பனிங்கில் டிகே கிளாடியேட்டர்ஸ்க்காக முதல் பால் ஜீவா டு பிரேம். ஓவர் த விக்கெட். பெரிய ஸ்கோருங்க 90. மொத பாலே காலை பார்த்து நறுக்குன்னு வச்சாருங்க. அப்பா யாக்கிங் லென்த்து. டாட் பால். பேட்டிங் பவர் பிளே.
இன்ஃபேக்ட் ஒரு மேண்டேட்டரி பவர் பிளேஸ் ஒரு 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில். லாங் ஆன் டீப் மிட் விக்கெட், ஃப்ரண்ட் ஆஃப் டீப் மிட் விக்கெட் ரீஜியனில் ஒரு ஆள், லாங் ஆனில் ஒரு ஆள். பா 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 சூப்பர் பாலுங்க. திரும்பவும் இன்னொரு டாட் பால் ஜீவா கிட்டேருந்து. ரெண்டு பால் ரன்னே வரல. 3ஆவது பால் பெரிய ஷாட் ஆடியே ஆகணுங்க. இங்கே பிரேம்குமார் என்ன பண்ண போறாரு? அச்சிருக்காரு, ஸ்ட்ரைட்டா அச்சிருக்காரு. எப்படியா அந்த ஷாட்டை கன்வெர்ட் பண்ண? கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் குட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பிக் பண்ணி விட்டுருக்காருங்க ஆறுக்கு. பால்ல நல்ல பேஸ் இருந்துச்சு, அந்த பாலையே 6க்கு அடிச்சிருக்காரு. மேல போட்டாலும் அடிப்பேன்பா. போன பால் பவுண்டரி. ராப்பு ஜாஸ் என்ன டீம் வந்தாலும் லோக்கல் கோவலம் டீம் கிட்ட காரம் பத்தாதுங்க. வைடு பிரஷர் பிரஷர். ஜீவா மாதிரி ஒரு பவுலருக்கே பிரஷரை கொடுத்துருக்காருங்க. முதல் 2 பால்ல டாட் பாலா ஆனாலும் சாமிக்கு விட்டாரு. அடுத்த 2 பால் வச்சாருங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட்லேயும் ஒன்று மிட் விக்கெட்லேயும். அந்த ஸ்ட்ரெயிட் ஷாட் சீரியஸாக நல்லா இருந்தது. ஸ்லோவா பால் நல்ல கட்டருங்க, நல்ல வேரியேஷன் வச்சிருக்காரு ஜீவா. பால் லூப்ல இறங்கிச்சு, அது அழகா பிரேம் பார்த்துருக்காரு. அதனால தான் கிண்டி ஒரு ரன் எடுத்திருக்காரு. இந்த ஷாட் பெரிய ஷாட் போயிருந்தாருன்னா மாட்டிருப்பாருங்க பிரேம். குட் கிரிக்கெட் ஆல்ரவுண்ட். மொத்தமான ஒரு நல்ல கிரிக்கெட். 2 சைட்லையும் பேட்டிங் சைடு பவுலிங் சைடு நல்ல ஒரு கிரிக்கெட்டை பார்த்தோம் அந்த ஒரு பால்ல. இன்னொரு ஸ்லோ பால். இதை பற்றி தாங்க சொன்னேன், அந்த ஸ்லோ பால்ஸ் போடுறப்ப கஷ்டப்படுத்தலாம். ஜீவா ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. முதல் ஓவர் முடிவில் ஒரு 2 6 வந்தது. நெக்ஸ்ட் ஆட போகிற டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஏடிஎஸ் டார்க் டெவில்ஸ் வர்சஸ் வேர்ல்ட் ஃப்ளவன் ஏகாட்டூர். 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வேர்ல்ட் ஃப்ளவன் கேப்டன் அண்ட் டிஏடிஎஸ் கேப்டன் வாங்க. டாட்ஸ் டீம் அண்ட் வேர்ல்ட் ஃப்ளவன் டீம் மேட்ச் நம்பர் 2-4-3. முதல் மேட்ச் ஆஃப் குரூப் டியில் ரவுண்ட் நம்பர் 4ல இருக்கும். அண்ட் பிஃபோர் கம்மிங் ஆன் டு இந்த மேட்சுக்கு வரதுக்கு ஒரு ஓவரில் 12 ரன்னுங்க. பவுலிங்ல டிகே முதல் பாலே என்னங்க வெல் லெஃப்ட் விட்டாரு. பெரிய ஸ்கோர் சேசிங்க, வெல் லெஃப்ட் விட்டுருக்காரு பேட்ஸ்மேன் முதல் பாலையே. இன்ட்ரெஸ்டிங்லி பிரேம்குமார் ரொம்ப வெளியே போயிடுச்சு நினச்சி விட்டாரு. பால் ஆனால் கைட்லைன் உள்ளதா எழுந்திருக்கு. அவுட்ஃபீல்டு தரமா இருக்குதுங்க சீரியஸா. அப்பா ரவுண்ட் நம்பர் 4ல நிறைய பவுண்டரிஸ் பார்க்கலாம் இன்னைக்கு நாள் ஸ்பெஷலா. ரெகானா ஃபார் த டாஸ். ஓவர் டு யூ நா. தேங்க்யூ ஆகாஷ். ஸோ இப்போ என் கூட பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃப்ளவன் கேப்டன் இருக்காங்க.
and Ega Tour. Sorry. And TATS Dark Devils Suleri Katukupam captain இருக்காங்க. Toss time. So toss வந்து Wolflowen கேட்க போறாங்க. Tails, it's a call. Tails it is. So toss win பண்ணிருக்காங்க Wolflowen. Choose to fielding ன்னு சொல்லிருக்காங்க. So Akash. நோட்டட் Carry on. சச்சிங்க ரொம்ப நன்றிண்ணா. ஸோ டாஸ் ஜெயிச்ச Wolflowen நாங்கள் ஃபஸ்ட் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச ஐ திங்க் ஸோ எல்லா டீமுமே பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பாயிண்ட்டை கேட்குறதுக்கு. ஓகே 2 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 14 ஃபார் டிகே கிளாடியேட்டர்ஸ். அப்படியே கம்மி பண்ணி விட்டாருங்க டிகே. நம்ம அந்த வந்து டாஸ் போடுற வேலையில் ஒரு ஓவரே முடிச்சு விட்டாரு மனுஷன். போக போக ஆட்டத்தோட விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் பச்சை மிளகாவுக்கு நாக்கில் வச்சு டக்குன்னு கச்ச மாதிரி காரம் சும்மா ஜிங்குன்னு மண்டைக்கு ஏறுது. அந்த அளவுக்கு எல்லா மேட்சும் செமையாக போயிட்டு இருக்குது. எங்கேயுமே நவர வேணாங்க. அங்கே பின் விக்கெட் ஃபீல்டர் கை உள்ளே போய் பால் வந்துருது. அவுட்டு. நல்ல கேட்ச் பிரவீன் கிட்ட டீப் மிட் விக்கெட்டில். தினகர் உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன். நான் கூட நம்ம லெகம் போய் பிரவீன் ப்ரோ வந்து பேட் காட்ச் வச்சு பேட்டை செக் பண்ணாரோன்னு பார்த்தேன். அதெல்லாம் இல்லை போல. ஷாட்டே மொத பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க இன்னிங்ஸை. கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்து. ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு. ஷேடோ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலே ட்ரை பண்ணாருங்க. ஸோ அதுதான் அந்த ஷாட் தான் ஆடி இருக்கணும். ஏன்னா பால் கொஞ்சம் வெளியில் இருந்திருக்கு. அதனால லெக் சைடில் ஆக்சஸ் பண்ண முடியல. ஹலோ பால் அனதர் டாட் பாலுங்க. கம்ப்ளீட்டாக பேட்டர் அங்கே சுற்றிட்டாரு. எழுபது ரன்னு 14 பால்ல. லெக் சைட்ல திரும்ப ஒரு ஃபிளிக் ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா பால் ரொம்ப வெளியே போயிருக்குது வைடு லெக் சைட்ல. இன்னும் 69 ரன்னு 14 பால்ல. ஜேகே இது வரைக்கும் சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இன்னொரு விக்கெட்டோட முடிப்பாரா இல்லைன்னா இங்க நகர் இன்னொரு பிக் ஷாட்டுக்கு போவாரா பார்ப்போம். செம பாலுங்க. லிட்டரலாக அந்த ஃபேஸ் கிளியராக தெரியுது. பேட்ஸ்மேன் வைடு வாங்கலாம்னு சொல்லி கால் லைட்டாக நவுத்த பார்த்தாரு. பட் இனிமே அங்கே அழிக்கவில்லை. 3வது ஓவரோட லாஸ்ட் பால். ஷாட்டு காத்துல
பால் வந்து தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு பாலுக்கான மேக்னெட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேடி தேடி அவர் கைக்கே போகுது. இன்னொரு விக்கெட்டுங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கை 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 வைக்கிறா. எல்லாமே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோர் 21. இன்னும் 69 ரன் அடிக்கணும் 12 பந்தில். கேப்டன் சிலம்பரசன் போலிங்ல வந்திருக்காரு. முதல் இன்னிங்ஸ்ல போலிங் போடுவாரா அப்படின்னு சொல்லி டீமேட்ஸ் கேட்டாங்க. கையில் வைன்னு சொன்னீங்க, யார் கையில் வைன்னு சொல்ல பார்த்தீங்களா? அதனால பேட்ஸ்மேன் கையில் வச்சிட்டாரு. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. முதல் பால் ஒரு நோ பால். இப்போ வைடு. ஷாட்டு பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்குங்க. நல்ல ஷாட்டு ஃப்ரம் பிரேம் குமார். இன்னும் 63 ரன் 11 பால்ல. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கத்தோட போலிங்ல சிங்கிள் மட்டும் தான் வந்துருக்குது. எஸ், ஒரு ரன் மட்டும். அடுத்த பால் குவிக் ஹேண்ட்ஸ் ரைட் அவே. நெட்ரிக் கண்ணு வேணும் ஐயா அப்படின்னு நம்ம கௌதம் ஜி கேட்டிருக்காரு. ஸோ ரெவ்யூ பேர் இது. அண்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக சிஎஸ்கேல வந்து ஒரு டோனி பிராவோவை பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலர் சிலம்பும் விக்கெட் கீப்பரும் ரொம்ப டோஸ் தான்.
ஓகே என்னப்பா காலு? ஓகே கால் உள்ள வந்துச்சு, அதுதான் காலு. நாட் அவுட் அப்படின்றது தான் காலு. சுதா சிம்பு, கமான் கேப்டன் சிம்பு சூப்பரா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதா சிம்பு. ஆஹா நல்ல பாலுங்க, அவுட் சைடு ஆஃப்ல சிங்கிள் மட்டுமே. ஷாட் கடாசி விட்டுருக்காரு. ஸ்ட்ரைட்டா செம்ம பவருங்க. பேக் ஃபுட்ல இருந்து இந்த மாதிரி பவரை ஜெனரேட் பண்றாருன்னா சீரியஸா செம்ம பவர் ஐயா. 6. ஃபுல் டாஸ் பால், நோ பால். யார் ஐயாங்க என்னாச்சு? ஓவர் முடிந்து விட்டது. அண்ட் அதோட 4 ஓவர் முடிவுக்கு வந்திருக்குங்க. 37க்கு 2, 53 ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஓவரில் டிகே கிளாடியேட்டர்ஸ். தமிழரசன் ஸ்ட்ரைக் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்த ஓவர். இல்லை இன்ஃபேக்ட் பிரேம்குமார் ஸ்ட்ரைக்கு வருவார். அவர் தாங்க செம்மையாக ஆடிட்டு இருக்காரு சீரியஸாக. 2 பவுண்டரிஸ் 2 சிக்ஸஸ். The ball is, oh my god, wide delivery. இன்னும் போட்டாக வேண்டும். பவுலிங்ல காட்வின். ஷாட் லெக் சைடுல. பா தமிழையா கையில ஏதாவது மேக்னெட் தமிழ் என்னங்க புடிக்கலையா? ஓ மை காட். ஓகே ஓகே 6க்கு ரிவ்யூன்னு நினைக்கிறேன். பால் தாண்டி போயிடுச்சா ரோப்பா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போயிருக்காங்க. ஆமாப்பா கரெக்டாக சொன்னப்பா அப்படின்னு நம்ம கௌதம் ப்ரோ அங்கேருந்து. நீ போயிட்டுலாம் गाड़ी है स्ट्रांग गाड़ी मिड विकेट ला ஸோ TATS டார்க் டெவில்ஸ் அணியின் மனோஜ், உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிட்டு போயிடுங்க மனோஜ். வைடு வைடு லாஸ்ட் பால் என்ன அது ரிசல்ட்? ரன் எத்தனை ரன்னு? லாஸ்ட் பால் 6. தூக்கி அடிச்சாரு 6. ஷுவரா 6ங்க. உண்மையிலே மனுஷன் பேக் லெக் அதாவது லெக்ல ஏதோ பவர் செம்மையா வச்சிருக்கு.
வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா காத்துல மாட்டிக்கிறானுங்க. ஃபைனலி அந்த விக்கெட் கச்சிருக்கான நல்லா ஆடி இருக்காருப்பா பிரேம். சூப்பர் நாக் ஃப்ரம் பிரேம். ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா A lion is always a lion. வைட் டெலிவரி. நல்ல கட்டர், நல்ல வேரியேஷன் பவுலர் நினைக்கிறேன் டிஜே பிராவோ. நான் தானா என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன ஏன்டா கொத்து விடுற? நல்ல கேட்சியா, சூப்பர் கேட்சாங்க. கிட்டத்தட்ட ஃபைன் லெக்ல இருந்து ஸ்கொயர் லெக் வரைக்கும் ஓடி எடுத்திருக்காரு. ஐயோ கையில 10 பைசா கூட இல்லையே அப்படின்ற மாதிரி தனியா ஆடிட்டு இருக்காங்க. என்னங்காச்சு? பாவம் அடிக்கிற வெயில் போல. ஓகே கூலா ஃபேன்ல உட்காருங்களேன். ஆஹா, லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். இன்னொரு பாலும் இருக்கு இன்னொரு பாலும் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பால் அப்படியே தொடர போகுது. அட்ட பாலே, இன்னொரு ஸ்லோ பால், ஸ்லோ பவுன்சர் அந்த சிங்கிளோட முடிவும் வந்து விட்டது. வாழ்த்துக்கள் ஸ்பார்டன்ஸ் அணியினர், வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் பிரதர்ஸ். 5வது ரவுண்டுக்கு போயிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்படியே பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சார் சம்மரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டிங் எஃபர்ட் ஃப்ரம் தேவா, அப்பு மற்றும் பிரவீன் கிட்டேந்து. ரவி நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸ்பார்டன்கள் ஹெர்குலஸின் வழிவந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம் அரசர் தான். அரசர் அவருடைய கர்ஜனை. ஓல்ட் 11 உள்ள போயிடுங்க. ஓல்ட் 11 டீம் மெம்பர்ஸ்